எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர அடித்தளம் அமைக்க போகுது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அக்னிபாத் திட்டத்தை நீக்குவோம். ராணுவத்தில் இருப்பவர்களுக்கே அக்னிபாத் திட்டம் பிடிக்கவில்லை. मैं आपको साफ बता दे रहा हूं, जैसे ही हमारी सरकार आएगी ये अग्निवीर योजना है, इसको हम रद्द कर देंगे, खत्म कर देंगे, उड़ा देंगे. மத அரசியலை வச்சு பழப்பு நடத்துற பாஜகவுக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் குரலா வெளிவந்திருக்கிற தேர்தல் அறிக்கை எப்படி பிடிக்கும்? நான் சொல்கிறேன், எங்கள் தேர்தல் அறிக்கையிலே முஸ்லிம் முத்திரை இருக்கிறது, கிறிஸ்துவ முத்திரை இருக்கிறது, தலித் முத்திரை இருக்கிறது. பிரதமர் மோடிக்கு கௌரவ தோற்றமா? வாரத்துல எனக்காவது ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் பாராளுமன்றத்திற்கு வந்து தோன்றி மறைவார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் களத்துல பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஆட்சி மாற்றம் தேவை. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் வலிமை உங்களிடம் உள்ளது. அதாகப்பட்டது மகாஜனங்களே. பாத்தியா, இங்கதான் எங்க அப்பா போட்டோ பிடிச்சாரு, அதுக்கப்புறம் நான் போட்டோ பிடிக்கிறேன். அதாவது பரம்பரையா நாங்க போட்டோ எடுத்துக்கிற ஸ்டுடியோ இதுதான். இதுல கூட சென்டிமெண்ட் பாப்பீங்களா? இங்க போட்டோ ஒழுங்கா எடுப்பாங்களா? போட்டோ எடுக்க தெரியாமையா பரம்பரையா அந்த போட்டோ கடையை வச்சிருக்கோம்? என்ன பிட்டு, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஒண்ணு கவனிப்பில்லையா? கவனிப்பா என்னங்க சொல்றாரு? அட அது ஒண்ணு இல்ல செல்லக்குட்டி, ட்ரீட் கேக்குறாரு, அவ்வளவுதான். ட்ரீட்டா? ஓ, இது அப்படியும் சொல்லலாம். வார்த்தை மாறினாலும் ஓ முத்திரை மாறலையே. முத்திரை மாறலையா? என்னங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பத்தி பிரதமர் மோடி பேசுற மாதிரி இருக்கு. அவர் பேசினா என்ன, அவருக்கு தான் காங்கிரஸ் தலைவர்கள் செமையா பதிலடி கொடுத்திருக்காங்களே. ஏங்க மோடி என்ன பேசினாரு, அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாங்க? எதுக்கு எங்கேயோ சுத்துறீங்க? எங்கேயும் சுத்தல போட்டோ தம்பி. பிரதமர் மோடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அடிக்கடி சுத்துறாரு. அவர் தமிழ்நாட்டிலேயே தங்கினா கூட ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. இவ்வளவு ஏன் டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல பேர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பவும் வராரு. ஆனா எதுவுமே நடக்காதுன்னு அவருக்கு புரிய வைக்க யாருமே இல்ல. தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் புரிய வைப்பாங்க. அது சரி சார், காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை பத்தி அவர் என்ன பேசினாரு? அவருக்கு என்ன பதிலடி கிடைச்சது? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில முஸ்லிம் முத்திரை இருக்குதான். மத அரசியலை வச்சு பழப்பு நடத்துற பாஜகவுக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் குரலா வெளிவந்திருக்கிற தேர்தல் அறிக்கை எப்படி பிடிக்கும்? முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் மோடி கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. முஸ்லிம் மக்கள் முத்திரை மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களின் முத்திரை, தலித் மக்களின் முத்திரை, பழங்குடியின மக்களின் முத்திரை, இளைஞர்களின் முத்திரை, பெண்களின் முத்திரை, எல்லா முத்திரைகளும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கையிலே முஸ்லிம்களுடைய முத்திரை இருக்கான். என்ன தப்பு? முஸ்லிம்கள் இந்திய நாட்டு மக்கள் இல்லையா? இந்துக்கள் எப்படி இந்திய நாட்டு மக்களோ முஸ்லிம்களும் இந்திய நாட்டு மக்கள் தானே. இவர்களுக்கு மத உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கும் மத உரிமை இருக்கிறதா இல்லையா? இவர்களுக்கு வழிபாடு உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கும் வழிபாடு உரிமை இருக்கிறதா இல்லையா? நான் சொல்கிறேன், எங்கள் தேர்தல் அறிக்கையிலே முஸ்லிம் முத்திரை இருக்கிறது, கிறிஸ்துவ முத்திரை இருக்கிறது, தலித் முத்திரை இருக்கிறது, ஆதிவாசிகள் முத்திரை இருக்கிறது, பெண்கள் முத்திரை இருக்கிறது, இளைஞர்கள் முத்திரை இருக்கிறது, அனைவருடைய முத்திரையும் இருக்கிறது. நாட்டுல மத அரசியலை தூண்டுற மாதிரி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல கூட பேசிட்டு வராரு. அதுக்கு தாங்க தேர்தல் ஆணையத்துல காங்கிரஸ் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. மோடி பேச்சுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கா? ஆமா தம்பி, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சல்மான் குர்ஷித், முகுல் வாஸ்னிக், பவன் கொரா உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகார்ல பிரதமரின் பேச்சுக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானதா இருக்கணும், முஸ்லீம் லீக் கட்சியை தங்களது தேர்தல் அறிக்கையுடன் ஒப்பிட்டு மோடி படப்புரையில் ஈடுபடுறார்னு குறிப்பிட்டிருக்காங்க. மத அரசியலை முன்வச்சு நாட்டில் பிளவுவாதத்தை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசிட்டு வரார்னு, இந்த மாதிரி மோடி பிரச்சாரம் செய்வதை தடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சர்வாதிகாரத்தின் உச்சத்துல உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. கூடிய சீக்கிரமே தலை குப்புற விழுக போறாரு. இப்பவே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்து பாஜக பயந்து கிடக்குது. இதுல தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பா தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. செல்வ பெருந்தகை அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது மயிலாப்பூரில் நிதி நிறுவனம் ஒன்று மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாகவும் அவர் பாஜக வேட்பாளராக இருக்கிறத பத்தியும் சொல்லியிருக்காரு.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூலமா வழக்கு தொடுக்க போவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ சென்னையில் பரபரப்பாக ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஒரு நிதி நிறுவனம் ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் யார்? மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதி லிமிடெட். இந்த 500 கோடிக்கு மேல் மோசடி செய்தவர்களை ஏன் காவல்துறை இதுவரை விசாரிக்கவில்லை? அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்கம் டாக்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர் வேட்பாளராகவும் களத்தில் இருக்கிறார், பாஜக வேட்பாளராக. ஏன் இதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றார்? மோடியும் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இதை பற்றியெல்லாம் பேச வேண்டும். இன்னைக்கு அதில் பங்குதாரர்கள் டெபாசிட் செஞ்சவங்கெல்லாம் நடு வீதியில் நிற்கிறாங்க. ஆகவே எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சட்டத்துறையை சார்ந்தவர்கள் புகார் அளிக்க போகிறார்கள். அந்த புகாரை எடுத்து தமிழ்நாடு அரசு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். சார், இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு, பாத்தீங்களா? பார்த்தேன் தம்பி. பாஜக அரசை வீழ்த்துவதே ஒற்றை இலக்கு என்ற மைய கருத்துடன் அந்த அறிக்கை அமைஞ்சிருக்கு. கரெக்டா சொன்னீங்க. அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி நான் சொல்றேன். ராமர் கோவில் கட்டியதுல நடந்த ஊழல் முறைகேடு தொடர்பாக விசாரணை, ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும், ஆளுநரை பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமிக்க கூடாது, இந்தியா முழுவதும் தமிழ் செம்மொழி வாரம் கொண்டாடப்பட வேண்டும், 65 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம், தலித் மற்றும் பழங்குடியினருக்கு தனி வங்கி திட்டம், இப்படி ஏராளமான அம்சங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அதை நீங்களே பாருங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கிற முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதை தீவிரப்படுத்துவோம் என்றும் ஒரு நாளைக்கான குறைந்தபட்ச கூலியை 400 ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் வலியுறுத்தி இருக்கிறது. அதனை வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் 200 நாள் வேலையாக இதை மாற்றுவதற்கு குரல் கொடுப்போம். அதை நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவோம். இது விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒன்று. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை, அதில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் செய்து ஜிஎஸ்டி 2.0 என்கிற முறையில் நாங்கள் புதிய வரி விதிப்பு முறையை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் அறிக்கை கூறுகிறது. அதிலிருந்து சற்று மாறுபட்டு விடுதலை சிறுத்தைகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையையே முற்றாக ரத்து செய்வோம், அதற்காக குரல் கொடுப்போம். மாநில அரசுகளின் ஒப்புதலோடு பிற்படுத்தப்பட்டோரின் நலனை பாதுகாக்கிற வகையில் அரசமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அவர்களுக்கான அரசின் பங்களிப்பு ஆகியவற்றை முழுமையாக வழங்கவும், அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி நிறைவேற்றவும், தனியார் துறையில் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டினை வழங்கவும் நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தும். ரொம்ப தெளிவா பேசியிருக்காருல்ல. தேர்தல் நேரத்துல பல பேர் பலவிதமா உளறிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல லேட்டஸ்டா சேர்ந்திருக்காரு நம்ம டிடிவி தினகரன். என்னப்பா சொல்ற? ரொம்ப தெளிவா பேசுவாரு அவரு. சரி சரி, சேராத இடம் சேர்ந்தா அப்படித்தான் வரும். ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க, சேராத இடத்துல சேர்ந்தாலும் உள் மனசுல இருக்கிறத டக்குன்னு பேசிட்டாரு. ஏங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவர் சரியா பேசினாரா இல்ல தப்பா பேசினாரா? சரியா தான் பேசினாரு. ஆனா தப்பான கூட்டணி வச்சுக்கிட்டதுனால அவர் பேசினது தப்பாயிருச்சு. தம்பி, குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. சார், கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு ஆதரவா டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப தாமரையை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசிட்டாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய், தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும். தாமரை வீழ்த்த நீங்கள், தாமரை வீழ்த்த நீங்கள், தாமரை வீழ்த்த நீங்கள். இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். இப்பதான்ப்பா புரியுது நீ சொன்னது. கரெக்டா தான் பேசியிருக்காரு, ஆனா தப்பான இடத்துல பேசிட்டாரு. பிரச்சாரத்துல பல காமெடிகள் நடக்கும். ஏற்கனவே சைக்கிள் சின்னத்தை காட்டி கை சின்னம்னு சொன்னாரு ஜி.கே. வாசன் அவர்கள். தோசை சுடுறது, பரோட்டா சுடுறது, இந்த மாதிரி பல வேட்பாளர்கள் பல விதமான காட்சிகள்ல நடிப்பாங்க. இதுல மக்களுக்கு தேவையான முக்கியமான அறிவிப்புகளையும் தலைவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வோம்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார், பாத்தீங்களா? பார்த்தேன் தம்பி. மத்திய பிரதேசத்துல மக்களவை தேர்தலை ஒட்டி பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில பேசிய ராகுல் காந்தி அவர்கள், எளிய குடும்பத்தை சேர்ந்த பலர் முன்பு இராணுவத்தில் சேர்ந்தனர், அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைத்து வந்தது. தற்போது 4 மாதங்களுக்கு மட்டுமே அக்னிபாத் திட்டத்தின் மூலம் இராணுவத்தில் சேர்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆனால் சீனாவில் 5 ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி குறைபாடால் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். அக்னிபாத் திட்டத்தில் வந்தவர்
இறந்தால் அவரின் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் கூட கிடைக்காது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அக்னிபாத் திட்டத்தை நீக்குவோம். ராணுவத்தில் இருப்பவர்களுக்கே அக்னிபாத் திட்டம் பிடிக்கவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. 4 युवाओं को लेंगे, 6 महीने की ट्रेनिंग देंगे. वो चाइना वाला सैनिक 5 साल की ट्रेनिंग ले आएगा. नतीजा आप समझ जाओ. और फिर जब हमारा लड़का शहीद होगा, उससे कहेंगे भैया आपको शहीद का दर्जा नहीं मिलेगा, आप तो अग्निवीर हो. उसके सामने वो कहेगा भैया तुम्हें तो पेंशन नहीं मिलती, तुम्हें तो कैंटीन नहीं मिलती, तुम्हें तो शहीद का दर्जा नहीं मिलेगा, मुझे तो कैंटीन में मिल रही है. तो मैं आपको साफ बता दे रहा हूं, जैसे ही हमारी सरकार आएगी, ये अग्निवीर योजना है, इसको हम रद्द कर देंगे, खत्म कर देंगे, उड़ा देंगे इसको. இப்படி மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது தான் ஒரு உண்மையான தலைவருக்கு அழகு. ஆனா கௌரவ தோற்றத்துல நடிக்கிற மாதிரி பாராளுமன்றத்துக்கு வந்துட்டு போற நம்முடைய பிரதமருக்கு இது எப்படி தெரியும்? பிரதமர் மோடிக்கு கௌரவ தோற்றமா? ஆமாங்க, நாடாளுமன்றத்துக்கு அவர் அப்படிதானே வந்துட்டு போறாரு. இத பத்தி திமுகவை சேர்ந்த கனிமொழி எம்பி அவர்கள் பேசியிருக்காங்க. நீங்களே பாருங்க. ஒரு ஹீரோவோட படத்துல இன்னொருத்தர் ஹீரோ வர்றதுன்னா ஒரு 5 நிமிஷம் கௌரவத்திற்காக காட்சி அளிப்பார்கள். அதுபோல வாரத்துல என்னைக்காவது ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் பாராளுமன்றத்திற்கு வந்து தோன்றி மறைவார். சூப்பரா பேசியிருக்காங்க செல்லக்குட்டி. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் களத்துல பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், கன்னியாகுமரியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் கூட தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், அதற்கு ஆட்சி மாற்றம் தேவை, மக்கள் ஆட்சி வரணும் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை, அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் வலிமை உங்களிடம் உள்ளது. விஜய் வசந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஆதரவு கேட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அத பாத்தீங்களா? பல இடங்கள்ல பாஜக வேட்பாளர்கள் மட்டும் இல்லாம நிர்வாகிகள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுற 4 கோடி ரூபாய் மேட்ரு முக்கியமா விவாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது தன்னோட பணம் இல்லைன்னு நாகேந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேர்தல்ல ₹1 கூட செலவழிக்க மாட்டேன்னு அண்ணாமலைஜி சொல்றாரு. ஆனா கோடி கோடியா பணம் பிடிக்கப்படுது. தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜக வசூலிச்ச காசு எப்படி விளையாடுது பாத்தீங்களா? ஆமா மேடம், எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மதுரை வேட்பாளர் திரு சு வெங்கடேசன், சிவகங்கை தொகுதி வேட்பாளர் திரு கார்த்திக் சிதம்பரம் இவங்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பாத்தீங்களா, பொதுக்கூட்டத்துல பொழந்து கட்டியிருக்காரு. எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல, எதிர்கட்சி ஆள்கிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு. பக்கத்து மாநிலம் கேரளாவில் மக்கள் நல திட்டங்களுக்கு கடன் வாங்க கூட உச்சநீதிமன்றத்திற்கு போற நிலையை உருவாக்கி இருக்கிறார். நீங்க அளிக்கிற வாக்கு உங்க தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்ய மட்டும் இல்ல, இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர அடித்தளம் அமைக்க போகுது. சரி போட்டோ தம்பி, ஜோடியா எங்களை ஒரு போட்டோ எடுத்துரு, வழக்கம் போல அக்கவுண்ட்ல பதிவு பண்ணிடு. வழக்கம் போலலாம் பதிவு பண்ண முடியாது. நீங்க எதுக்கு பரம்பரையா இங்க போட்டோ எடுக்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். மரியாதையா உங்க தாத்தா காலத்துல வச்ச பாக்கி 18 ரூபா, உங்க அப்பா போட்டோ எடுத்ததுக்கு 560 ரூபா, அப்புறம் நீ பண்ண 2 கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தமே அதுக்கு 5000 ரூபா, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ நீங்க 2 பேரும் போட்டோ எடுத்துக்கங்க. என்னங்க சொல்றாரு? ஏற்கனவே நீங்க 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஐயோ யோ, உன்னுடைய எல்லா பாக்கியும் இன்னைக்கே செட்டில் பண்ணிடுறேன். அந்த 2 கல்யாண மேட்டரை மட்டும் கொஞ்சம் விளாவாரியா தெளிவா சொல்லியா? உண்மையா? இன்னைக்கே செட்டில் பண்ணுவியா? அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர், இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க வச்சாரு. அந்த பாக்கி இன்னும் பெண்டிங், அதை தான் சொன்னேன். சரியான மானம் கேட்ட குடும்பமா இருக்கே. தலைமுறையா இப்படியா கடன் வைப்பீங்க? எப்படி நம்ம பிட்டு இதுக்கப்புறம் வந்து இங்க கடன் வைப்ப? அதாகப்பட்டது மகாஜனங்களே.